வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. உண்மையாகவே டீம் விகா அவங்க நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து டீம் விகா ஹேஷ்டேக் போட்டு வச்சு பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு டீமாக ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சுவாமி வந்து இந்த ஸ்டோரி ஏன் டெலீட் பண்ணார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரவீன் மன்னட் சார் இதை தான் கிஃப்ட் அப்படின்னு ரிவீல் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி போட்டுட்டாரு. அச்சோ ஸ்டோரி போட்டுட்டுனா அப்படின்ட்டு தான் டெலீட் பண்ணியிருக்காரு. இப்போ புரியுதா? ஸோ எதுக்குமே ஒரு காரணம் இருக்கும். ஸோ அதே மாதிரியே பியூட்டிஃபுல்லாக வந்து அந்த ரோலிங் கிளாக் கேலண்டர் வந்து நம்மளுடைய லக்ஷ்மி பிரியாவுக்கும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அதோ லக்ஷ்மி பிரியா கிஃப்ட் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக தான் எடுத்தேன் இந்த பிக், அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு லக்ஷ்மி பிரியா அவ்வளோ சர்ப்ரைஸு. அது மட்டும் இல்லை, 500 எபிசோட் காவேரி அப்படின்னு போட்டு 500 அப்படின்னு சொல்லும்போது காவேரி ஒரு எபிசோட்லேயே என்ன சீன் அப்படிங்கிறத லக்ஷ்மி பிரியா அவ்வளோ அழகாக ஞாபகம் வச்சுருக்காங்க. ரியலி இம்ப்ரெஸ்டு. ஏன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து அவங்க சீரியலை பார்க்கவே மாட்டாங்க. ஹாட் ஸ்டாரில் என்ன போயிட்டுருக்கு, டிவியில் எந்த பாட்டு போயிட்டுருக்கு இன்றைக்கி அப்படின்னு கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அது அவங்கவுங்க நீங்கள் இன்டர்வியூலையோ இல்லை வேறு எங்கேயாச்சும் கேட்டிருந்தீங்கன்னா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நிறைய பேர்த்து அது மாதிரி கவனிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது லக்ஷ்மி பிரியா ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. இந்த சேம் டேயில் விஜயோட வீட்லேயும் ஷூட் நடந்துச்சு. 4ஆம் தேதி தாத்தாவோட அப்டேட்டு, அப்புறம் வந்து ஸ்ரீனி வந்து நைட்டு கூட அந்த அப்டேட் கொடுத்துருந்தாரு. விஜயோட வீட்லேயும் நடந்திருந்தது. அதே மாதிரி 12 மணி பக்கத்தில் தான் நம்மளுடைய சுவாமி ஸ்டோரி போட்டிருந்தார். அதாவது காவேரி வீட்டில் ஷூட் முடித்து இங்கே வர மாதிரி இருக்க மாட்டிருக்கு. ஸோ 2 பக்கமும் ஷூட் போயிருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. ஸோ விஜய் வந்து காவேரியோட வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஓகே, ஹாப்பி தான். போகிற அளவுக்கு இருக்குது இல்லை சீன் அப்படிங்கிறதா, அது என்னன்னு பார்ப்போம். இருந்தாலும் அவங்க வந்து இந்த ட்ரிபிள் வி வீட்டில் தான் தொடர்ந்து ஷூட் நடத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். 2 விஷயமும் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், குமரன் வந்து ஷூட் போன இடமும் ட்ரிபிள் வி வீட்டில் தான். அதே வீட்லேயே அவங்க தங்குற மாதிரி வருதா அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது என்ன ட்விஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அது காவேரி வீடு அப்படின்னு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த கிஃப்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, எங்களுக்கு விஜயும் காவேரி தான் பிடிக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் டோட்டல் டீமுக்குமே வந்து கீச்செயின் அழகாக ரெடி பண்ணி அது அந்த கீச்செயினும் அழகாக இருக்குது. ஸோ அந்த கீச்செயின் வந்து டீமில் இருக்க எல்லாத்துக்குமே, டெக்னிக்கல் டீம்லேருந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 கீச்செயின் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தாங்க. 50+ மேலே இருக்குங்க ஷுவராக. ஸோ அந்த மாதிரி அந்த கீச்செயின் எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தாங்க. டேரக்டர் வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ கொடுத்துருந்தாரு. பிரவீன் மன்னட் சார் வந்து இது வரைக்கும் ஒரு யூடியூப்பில் போட்டதுலேயே ஒரு தரமான வீடியோ இது அப்படின்னு தான். ஏன் அப்படின்னா இதில் ரிவீல் பண்ணியிருக்காருல்ல அவங்க வீட்டை, அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கேள்விகளுக்கான பதில் அப்படின்ட்டு கிஃப்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ விஜய்க்கும் காவேரிக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கிஃப்ட்டு டோட்டல் டீமுமே கொடுத்துருந்தாங்க. டீம் விக்கா அவங்க ரொம்ப ஹாப்பியாகவே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரே நாளில் நிறைய இடங்களில் ஷூட் நடக்கும்ல, அது மாதிரி அந்த 4th டேட்டில் நடந்திருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்லை இது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து ஆஃபீஸில் சீன் போயிருக்கு, 4th டே வந்து இது மாதிரி சீன் போயிருக்கு அப்படிங்கிறது தான். ஸ்ரீனியோட அந்த அப்டேட்டுமே இந்த லொக்கேஷன்லேருந்து தான் கொடுத்துருப்பாராட்ருக்கு. அதுவும் கவனிச்சேன். சரி, எனிவேஸ் இந்த வீடியோ உங்களுடைய கருத்துக்கள். ஸ்டேடியம் கிஃப்ட் செமங்க.